உங்கள் வேலை பதிவு பண்ணுற வேலை மட்டும்தான் அன்னைக்கு ஏன் சொல்லலை? அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு சொந்தம் இல்லை, மதுசூதன் தலைமையிலான எங்களுக்கு தான் சொந்தம், சசிகலாவுக்கு சொந்தம் இல்லை, இதெல்லாம் இப்போ எங்கே வாதாடுனீங்க? அதே நிர்வாச்சன் சதன்னு சொல்கிற தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தான். அப்போ அந்த குமாஸ்தான்னு தெரியலையா? ஸோ இதெல்லாம் ரைட்டு, ஒரு சின்ன பின்னடைவு தான். இதனால் என்ன சின்னத்தை முடக்க போகிறாங்க, எடப்பாடி பறிக்க போகிறாங்க, நான் வரல. ஆனால் எடப்பாடியை ஒரு பதட்டத்தில் ஆழ்த்தி இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். எடப்பாடியினுடைய அந்த கைகளை முறுக்கிறதுன்னு சொல்ல ஆர்ம் ட்விஸ்டிங். ஒன்று எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஏதாவது பரட்டுமானு கூட மறைமுகமாக திரட்டிருக்கலாம். நம்ம தாண்டி வலுவாலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஒன்றாக்கிட்டு அதோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க தான். எடப்பாடி தலைமையிலான அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அவர் வர மறுத்தால் அவரை தள்ளி வச்சுட்டு வரலாமான்னு நீங்கள்லாம் முடிவு எடுத்துட்டு கூட வாங்க அப்படின்லாம் சொன்னதை பார்த்தா, தேர்தல் ஆணையம் இவ்வளோ உறுதியாக இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறத பார்த்தா, எடப்பாடியின் சம்பந்தி வீட்டில் ரெய்டு இவ்வளோ பெரிய ரெய்டு நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா ஒன்றா போறீங்க. இந்தியா கூட்டணி கலங்கலத்து போச்சு. காங்கிரஸினுடைய பிடிவாதம், கெஜ்ரிவாலுடைய ஆணவம், இந்த ரெண்டும் தான் டெல்லியில் அவங்களுக்கு கிடைச்ச தோல்விக்கு காரணம். டெல்லி அரசியலுக்காக மட்டும் இல்லை, தேசிய அரசியலில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற நீங்கள் அப்படி பிடிவாதம் பிடிக்கலாமான்னு ஒன்று இருக்குது. சரி, எடுத்த உடனே நாங்கள் இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டா பஞ்சாபில் பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லி தான் கெஜ்ரிவால் தான் முதல்ல அறிவிக்கிறார் கூட்டணி இல்லை அப்படின்னு. அந்த ஆணவத்துக்கு கிடைத்த சம்மட்டி அடி தான் இது. வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான். அவரும் சுய பரிசோதனை பண்ணட்டுமே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 தேர்தலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிகள் எல்லாமே தயாராகிட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக எப்படி ரெடி ஆகிட்டு வராங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதாவது வளர்கிற கட்சிகள், கூட்டணி பலவீனமாக இருக்கிற கட்சிகள் அல்லது தேர்தலில் தோல்வியை சந்தித்த கட்சிகள் தான் கொஞ்சம் முன்னேற்பாடுகள், உள் அரங்க விஷயங்கள் நடத்துவாங்களே தவிர, இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக அதுக்காக ஒன்றுமே செய்யாதுன்னு சொல்ல வரல. அவ்வளோ பரபரப்புக்கு இப்போ வேலை இல்லை. இப்போ விஜய் முதல்ல கட்சியை கட்டமைக்கிற வேலையை அவர் செய்யணும். அதிமுக நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு குறைஞ்சபட்ச முயற்சிகளை திரைமறைவில் செய்யணும். உங்களே என்னை கூட்டி வச்சுக்கிட்டலாம் அதுக்கு நடக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இழுக்கலாமா, திருமாவளவனை கூப்பிடலாமா அப்படின்லாம் இதெல்லாம் ஊரறிய நடக்காது, திரைக்கு பின்னால் நடக்கும். இந்த மாதிரியான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குமே தவிர, இப்போதே என்ன கட்சி என்ன செய்ய போகணும்னு பேசுறது ரொம்ப டூ ஏர்லி. அது முதல்ல அதிமுகவுக்கு அவங்க கட்சி பிரச்சனையை பேசுறதுக்கு இப்போ டைம் சரியா இருக்கே. அப்படி பார்க்கும்போது டிஎம்கே இப்போ கலா ஆய்வு இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி எழுப்பலாம். அவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, தொண்டர்களை உற்சாகமாக வச்சுக்கிட்டு ஒன்று சொன்னால் அதை செய்கிறதுக்கு அந்த உற்சாகம் கலந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கையில் அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது. திரும்ப அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அதே வேலையை அதிமுக ஒரு சர்க்குலர் விட்டு நீங்கள் அந்த வேலையை ஏற்பாடு பண்ணுங்கன்னா செய்வானா? செய்வாங்க. கொஞ்சம் தொய்வாக இருக்கும். என்னத்தை செஞ்சு என்ன அப்படிங்கிற ஒரு அயற்சி இருக்கும். தொடர் தோல்விகளால் பணபலம் இருக்காது. சம்பாரிச்சம்பரம் ஒதுங்கிக்கிட்டால் நாங்கள் உட்காந்து வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லுவான். இதை பேசுகிறதுக்கு விஜய் கட்சியில் இன்னும் கட்சியே கட்டமைப்பே இன்னும் உருவாகவே இல்லை. மாவட்ட செயலாளர்கள் தான் நியமிச்சிருக்கிறார். கிளைகள் ஒன்றியம்னா கட்சிகளை பலப்படுத்தணும்ல. அப்படி இருந்தால் தானே நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை எந்த கட்சியுமே செய்ய முடியும். ஸோ அந்த செயல்படுகிற விதத்தில் திமுகவுக்கு மாற்றாக வேறு எல்லா கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருந்தால் ஆச்சரியம் இல்லை. ஓகே. ஆனால் இப்போ கடந்த முறையை விட இந்த முறை பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களுக்கு ஷீட் ஷேரிங் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல இல்லைப்பா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏர்லியரான கொஸ்டின்ஸ். முதல்ல திருமாவளவன் திமுக நீடிப்பான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? டவுட்டு தான். சரி, நீடிக்க மாட்டார்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுவும் டவுட்டு தான். அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியினுடைய கவலைகள் அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் தான் இந்த சீட் ஷேரிங், தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் அப்போ தான் வெளியில் வரும். அப்போ நம்ம வாதிக்கலாம். இப்போ சீட்டை பற்றி எண்ணிக்கைகளை பற்றி பேசுறது அர்த்தமும் இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. சமீப காலமாக ஏடிஎம்கேல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி பார்க்குறது? இப்போ கூட கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம், அதாவது இரட்டலை முடங்குனா கட்சிக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்ல. ஒரு பக்கம் இல்லை, எடப்பாடியினுடைய தரப்பு வழக்கறிஞர் வச்சாங்க. அந்த வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்து விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. எதுக்கு பதறணும்? விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு போட்டுமே. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரமே இல்லை அப்படின்னு சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறார். கட்சியை பதிவு பண்ணுற வேலை மட்டும்தான், குமாஸ்தா வேலை தான்னு சொல்கிறார். சரி, அந்த குமாஸ்தா வேலை பார்க்குற தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுக்கட்டாக புத்தகங்களை நோட்டுகள் எடுத்துகிட்டு போனீங்களே, ஏன் உங்கள் வேலை பதிவு பண்ணுற வேலை மட்டும்தான் அன்னைக்கு ஏன் சொல்லலை? அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு சொந்தம் இல்லை, மதுசூதன் தலைமையிலான எங்களுக்கு தான் சொந்தம், சசிகலாவுக்கு சொந்தம் இல்லை, இதெல்லாம் இப்போ எங்கே வாதாடுனீங்க? அதே நிர்வாச்சன் சதன்னு சொல்கிற தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தான். அப்போ அந்த குமாஸ்தான்னு தெரியலையா? ஸோ இதெல்லாம் ரைட்டு, ஒரு சின்ன பின்னடைவு தான். இதனால் என்ன சின்னத்தை முடக்க போகிறாங்க, எடப்பாடி பறிக்க போகிறாங்க, நான் வரல. ஆனால்
எடப்பாடியை ஒரு பதட்டத்தில் ஆழ்த்தி இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ப்ளஸ் பிஜேபி சில வேலைகள் செய்கிறதா நம்ம தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக மையப்படுத்திய அரசியலில் வரப்போகிற வாரங்களில் சில காட்சிகள் நடக்க தான் போகுது. இயல்புக்கு மாறாக செங்கோட்டையன் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அவரு கட்சிக்கு விரோதமாக பேசலை, எடப்பாடிக்கு எதிராக பேசலை. ஒரு நிகழ்ச்சியில் ஜெயலலிதா படத்தை ஏன் வைக்கலைன்னு கேட்குறார். வைக்க மறுத்ததை எடப்பாடி வேடிக்கை பார்க்கிறான்னு மறைமுகமாக சொல்லி காட்டுறாரே தவிர எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரல் நான் பார்க்கல. பட் இயல்புக்கு மாறாக பேசுகிறார். அப்போ அப்படி பேசுகிற செங்கோட்டையனை பிஜேபி வச்சு தான் செய்ய போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. தேர்தல் ஆணையம்னா யார்? பிஜேபி தான். அப்போ கேஸை கொண்டாந்து கையில் வை, அவங்கள வச்சு என்னென்னு கையை முறுக்குவோம் நினைக்கலாம். பட் இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் அதிமுகவை மீண்டும் ஒரு பிளவுக்கு இழுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கல. பிஜேபி தான் செய்யும். கடந்த காலங்களில் பிளவுபடுத்திய கட்சி தான் பிஜேபி. இப்போ அவங்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அதிமுகவுடைய ஒற்றுமைக்கு எல்லாரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறத வலியுறுத்துறதுக்கு சில ஆயுதங்களை கையில் வச்சுப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே, இப்போ அந்த தீர்ப்பு வந்ததன் பிறகு செங்கோட்டையன் அவர்களோட வீட்டில் மீட்டிங்லாம் வந்து இதெல்லாம் யதார்த்தமானது. அதெல்லாம் ஒன்று நம்ம போய் அதை கிளப்ப வேண்டாம். அவர் வீட்டில் 4 பேர் போய் பார்க்க தானே செய்வான். அது தீர்ப்பு வந்து பார்த்துட்டு பத்திரிகையாளர் அவர் பார்க்கட்டும், சொல்லட்டும். தீர்ப்பு வந்த பிறகு நேற்றுக்கே சொன்னாங்க இன்றைக்கி அவர் அவருடைய நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிக்க போகிறான்றார். இல்லை இந்த பிரச்சனையை பற்றி கூட ஒரு விளக்கம் சொல்லலாம். நான் எதுவும் தப்பாக சொல்லலையே, அம்மாவோட படத்தை வைக்கலன்னு கேட்டது தப்பா அப்படின்னு 4 நிர்வாகிகளை கூப்பிட்டு சொல்லலாம். அதுக்கு மேலே ஒன்றும் சதி ஆலோசனை நடத்துகிற அளவுக்கான நபர் அல்ல செங்கோட்டையன். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த வாரங்களில் சில நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நடக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியல. நடக்கலாம்னு நான் யூகம் பண்ணும்போதே அது என்ன வேணாலும் இருக்கலாம். இல்லை, அது எடப்பாடியினுடைய அந்த கைகளை முறுக்கிறதுன்னு சொல்லலாம், ஆர்ம் ட்விஸ்டிங். ஒன்று எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஏதாவது பரட்டுமான்னு கூட மறைமுகமாக திரட்டிருக்கலாம். நம்ம அதை தாண்டி வலுவாலாம் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி மீண்டும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி நிகழ்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? இல்லை, முதல்ல அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துகிற விஷயம்தான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது ஒரு சுயநலத்துக்காக தான் பிஜேபி பண்ணுவாங்க. இப்படி அதிமுக நல்லா இருக்கட்டும்னு மட்டுமா பார்ப்பாங்க? ஒன்றாக்கிட்டு அதோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க தான். சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு சாபக்கேடு தான். பிஜேபி எந்த கட்சியோட கூட்டணி வைச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இன்னமும் செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு பிஜேபின்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக தான் ஒரு நாளும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பிஜேபியோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறது எந்த கட்சிக்கும் பெரிய கட்சிக்கும் பிரயோஜனப்படாது. மாறாக அது நெகட்டிவ் இமேஜை தான் கொடுக்கும். ஸோ அதை பொலைட்டாக தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பிஜேபி பிளவுபட்டிருக்கிற அல்லது சற்று பிரிந்து கிடக்கிற சில பேரையும் எல்லாம் ஒன்றா சேர்க்கணும்னு முயற்சி எடுத்தால் தமிழ்நாட்டு நலனுக்காக அதை வரவேற்கிறதுல நான் முன்னாடி இருப்பேன். நான் என் கருத்தை சொல்கிறதுல தயங்கவே மாட்டேன். ஓகே, ஆனால் 1.5 மாதத்துக்கு முன்னாடி தினகரன் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்தாங்கல்ல, அதன் பிறகு தானே இந்த மாதிரியான தெரியல. அங்கே போய் அவர் யாரை பார்த்தாரோ வச்சாரோ, பட் அவர் போய் அது ரகசியமாக அல்லது நமக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரை பார்த்தாருன்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு அவர் கொடுத்த பேட்டி தான் கவனிச்சோன்னு சொன்னோம். எடப்பாடி தலைமையிலான அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், அவர் வர மறுத்தால் அவரை தள்ளி வச்சுட்டு வரலாமான்னு நீங்கள்லாம் முடிவு எடுத்துகிட்டு கூட வாங்க அப்படின்லாம் சொன்னதை பார்த்தா, தேர்தல் ஆணையம் இவ்வளோ உறுதியாக இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறத பார்த்தா, எடப்பாடியின் சம்பந்தி வீட்டில் ரெய்டு இவ்வளோ பெரிய ரெய்டு நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா, எதையும் செய்ய துணிகிற பிஜேபி இன்னமும் சில விஷயங்களை செய்ய போகுதோ அப்படின்னு சந்தேகப்படுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இன்னமுமே வந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது வார்த்தையாக தானே இருக்குது, செயலாக எந்த விதமான ஒரு அதுக்கே நீங்கள் கவலைப்படுறீங்க, நம்ம ஏன் கவலைப்படணும்? இல்லை, தேர்தல் இன்னும் 1 ஆண்டு, அதுக்கு தான் நம்ம ஏன் கவலைப்படணும்? அதிமுக தொண்டன் கவலைப்படுறான், அதனால தான் சோர்ந்து போயிருக்கான்னு நான் சொன்னேன். அதுக்காக அவங்க நம்பிக்கையை குலைக்கிற வகையிலையும் நம்ம கருத்து சொல்லக்கூடாது. ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பார் எடப்பாடி. பணத்தை கொடுத்தோ பணம் கொடுத்து அமைக்கிற அணிகளும் இருக்குது. நம்ம அதையும் கடந்த காலங்களில் பார்த்தோம். கொள்கை பார்த்தெல்லாம் யாரும் வரதில்லை, சுயநலத்தோடு தான் வருவாங்க. அப்படி யார் வரான்னு இவர் வலையை வீசுவார், யார் சிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் நாள் இருக்கு. அதுக்கு அந்த வலை வீசினது ஆளுல ஒரு ஆள் தான் விஜய் அவர்கள் இருக்கலாமே. ராமதாஸா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், திருமாவளவனா இருக்கலாம். கூட்டணிக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிற மனநிலை தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு அதிமுக யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அது எப்படி ஒரு மெகா கூட்டணி அமையும்? வலுவான கட்சிகளை சேர்த்தா தானே அது ஒரு இல்லை. யார் வந்தாலும் லெட்டர் பேடு கட்சியா சொல்றேன். இப்போ நீங்க குறிப்பிட்ட விஜய் லெட்டர் பேடு கட்சியா, நான் சொன்ன பாமக லெட்டர் பேடு கட்சியா, திருமாவளவன் லெட்டர் பேடு கட்சியா? நம்ம குறிப்பிட்ட 3 பேருமே யாரு? வாக்கு வங்கியை நிரூபித்து இன்னமும் வாக்கு வங்கியை வச்சிருக்கிற, தன் பிரபலத்தால் இவ்வளவு வாக்குகளை வாங்குவார்னு பலரையும் பேச வைக்கிற விஜய் உட்பட அவங்கள மாதிரி ஆளு தான் பேசிட்டு இருக்கோம். அது எப்படி மெகா கூட்டணி அமையாதுன்னு சொல்ல முடியும்? பேச்சுவார்த்தை போச்சா சார்? விஜய் தெரியல, நமக்கு ஆதாரம் இல்லை. பேசியிருந்தால் ஆச்சரியப்பட மாட்டோம். ஏன்னா அதிமுக தேவை இருக்கு. விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், இல்லை துணிச்சலா சீமான் மாதிரி சீமான் துணிச்சல்ல பாதியாவது வச்சிருந்து நம்ம தனியாகவே நின்று காமிப்போம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், நம்மளை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இடம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோன்னு நினச்சி வெற்றி கிடைக்காட்டாலும் பரவாயில்லன்னு நிற்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்.
அந்த துணிச்சல் விஜய்க்கு இருக்கான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு இருக்கிற சூழலில் தேர்தல் நடந்தால் திமுக தான் ஜெயிக்கும். எடப்பாடி அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாருன்னா செங்கோட்டையன் போன்றவர்கள் கவலைப்படுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள். எடப்பாடி சில இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறார், ஏதோ ஆட்சிக்கே வந்துட்டது மாதிரி ஒரு மிதக்கத்தில் இருக்கிறார் தானே 2ஆம் கட்ட தலைவர்கள் கொதிப்பில் இருக்கிறாங்க. யாருக்கும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லை. அதனால தான் 6 பேர் ஒன்றா போய் பார்த்து சொன்னாங்க. அப்பயும் அதை கேட்கல. ஓகே, அப்போது என்னதான் அடுத்த ஒரு இது அந்த சோர்ந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தணும்னா என்னதான் வழி? அப்படி வலுவான கூட்டணி அமையணும். நம்ம பிரிஞ்சு இருக்கிறோங்கிற மனப்பான்மையை முதல்ல மாற்றணும். அதுக்கு பிரிஞ்சு போனவங்கள சேர்க்கணும். அதுக்கு முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும், சுய தைரியம் இருக்கணும். சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி, நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுச்செயலாளர் பதவியில் அமர்ந்துட்டார். சரி, இந்த ஒரு தேர்தலில் நான் இருந்துக்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருக்கிறேன், கட்சி பொதுச்செயலாளர் இருக்கிறேன், அதுக்கு ஒத்து வரவங்க உட்காந்து பேசுங்கன்னு அந்த புள்ளிக்கு கூட எடப்பாடி வரமாட்டாருன்னா இப்போ அதிமுக குமரலாக இருக்குது. அந்த பிடிவாதத்துக்கு என்ன சார் காரணம்? தன்னம்பிக்கை இல்லை. நம்ம அவங்கெல்லாம் வந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்காதோன்னு நினைக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டா தினகரன் நான் வர 26 தேர்தலையும் நான் போட்டியிடலைன்னு அறிவித்தார். அதுக்கப்புறமும் எந்த பதிலும் எடப்பாடி கிட்ட இருந்து இல்லை. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் வரப்போகிற வாரங்களில் ஏதாவது நடக்குமோன்னு தோணுதுன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ பிஜேபியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் எப்படி இருக்கும்? ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் ஸோ அவங்களுடைய கூட்டணி அவங்களே தலைமை நின்று அதாவது ஒரு பிளான்ஸ் ஏற்கனவே ஒரு கூட்டணி வச்சுருக்காங்கல்ல அவங்க. அதில் வாசன், தினகரன், பாமக எல்லாரும் தானே இருக்கிறாங்க. இனிமேல் அதான் சொல்கிறேன் சார், இன்னும் அதுக்கு தேர்தல் கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது வேறு சில காரணங்களை வச்சு. கூட்டணி அமைகிறதுக்கு சில மாதங்கள் போதும், அதுக்கு இன்னும் 7-8 மாதம் இருக்குன்னு சொன்னேன். இந்த சுச்சுவேஷனை அவங்க பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். எந்த சுச்சுவேஷன்? ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குழப்பமான சுச்சுவேஷன். இந்த குழப்பத்தை தீர்க்கிற விஷயத்துக்கு தான் அவங்க இப்போ முயற்சி பண்ணுறதா தகவல் வருது. எல்லாரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காக. வலுவான அதிமுக கூட்டணி வச்சாதான் நமக்கு பிரயோஜனம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? அப்படி நினச்சி தான் சில காய் நகர்த்துகள் செய்ய போகிறாங்கன்னு தகவல் வருது. ஓகே, டெல்லி எலெக்ஷனில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 67 தொகுதிகள் கிட்ட டெபாசிட் இழந்திருக்காங்க. படுதோல்வி, பூஜ்ஜியமான இடங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு பதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது இந்த ரிசல்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுடன் கூட்டணி இல்லை. இந்தியா கூட்டணி கலகலத்து போய் தானே இருக்கு. அப்படிங்கிறதுலையே உள்ள ஒன்றுனா போறீங்க. இந்தியா கூட்டணி கலகலத்து போச்சு. காங்கிரஸினுடைய பிடிவாதம், கெஜ்ரிவாலுடைய ஆணவம், இந்த ரெண்டும் தான் டெல்லியில் அவங்களுக்கு கிடைச்ச தோல்விக்கு காரணம். ஏன்னா தனிச்சு நின்று நம்மளால் ஒரு 10 இடம் கூட ஜெயிக்க முடியாங்கிற யதார்த்தம் காங்கிரஸுக்கு புரிஞ்சுருக்கணும். அது கூட புரியலைன்னா நீங்கள் தலைநகரில் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்போ அது தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாதது ஏன்? சரி, டெல்லி அரசியலுக்காக மட்டும் இல்லை, தேசிய அரசியலில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற நீங்கள் அப்படி பிடிவாதம் பிடிக்கலாமான்னு ஒன்று இருக்குது. சரி, எடுத்த உடனே நாங்கள் இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டா பஞ்சாபில் பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லி தான் கெஜ்ரிவால் தான் முதல்ல அறிவிக்கிறார் கூட்டணி இல்லை அப்படின்னு. அந்த ஆணவத்துக்கு கிடைத்த சம்மட்டி அடி தான் இது. வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு தான். அவரும் சுய பரிசோதனை பண்ணட்டுமே. 10 வருஷமாக அரசியல் பண்ணார், ஆட்சியில் இருந்தார். 10 வருஷத்துக்கு மேலே டெல்லி மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது, இவர் பெரிய தூய்மையான அரசியலும் நடத்தலை. ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் மூலமாக தான் அரசியலுக்குள்ளே வர்றார், கட்சியை ஆரம்பித்தார். பல ஊழல் குற்றச்சாட்டுகள், அது பூதாகரப்படுத்தப்பட்டதோ அல்லது அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்பட்டதோ இல்லையோ, அந்த நூலை, அந்த பாயிண்ட்டை கொடுத்தது கெஜ்ரிவால் தான். தவறுகள் அவர் ஆட்சியில் நடந்தது. அதை பற்றி தன்னை சிந்திச்சு சுயபரிசோதனை பண்ணிக்கிறதுக்கும் இந்த தோல்வி அவருக்கு பயன்பட்டால் இந்த தேர்தல் முடிவை நம்ம வரவேற்கும். ஓகே, பாஜகவுக்கு 27 ஆண்டுகள் பிறகு ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, இவங்க தோற்றவங்க தானே சார் ஆட்சி. அதுக்காக எல்லா வேலையும் அவங்க பார்த்தாங்கல்ல. எப்படியாவது இப்போ நாடு முழுக்க பல இடங்களில் காஷ்மீர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிறோம். தலைநகரில் நம்ம பிரதமராக அதிகார பலத்தோடு உட்கார்ந்துருக்கிற ஒரு ஊரில் நம்மளால் பிடிக்க முடியுங்கிற ஆதங்கம் இருந்திருக்குல்ல. அதுக்கு கட்டமைப்பு ரீதியாக அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தங்களிடம் இருந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே அந்த கட்சியை சின்னாபின்னப்படுத்தினாங்கல்ல. கடந்த 1.5 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம்ல. எம்எல்ஏக்களை கட்சி தாவ வைக்கிறது, அவரை பிடிச்சி உள்ளே போட்டது வைக்கிறது. ஸோ எல்லா வகையிலும் தங்களுடைய வியூகங்களை அமல்படுத்தி தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரி. அடுத்து அவங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் 2மா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா 2 மாநிலங்களில் தான் 2வது இடத்துல கூட அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கேரளாவும் சேர்ந்தான தேர்தல் வருது இருக்கு, பாண்டிச்சேரியும் சேர்த்து தானே. பட் கேரளாவில் அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இல்லையே. இப்போ இங்கே கிடைக்காத சீட்டு கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சாங்கல்ல சார். ஸோ இந்த 3 எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற 3 மாநிலங்கள் இது. பாண்டிச்சேரியில் கூட அப்படி இப்படி உருட்டி மிரட்டி ஆட்சியில் பங்கு பெற்றுட்டாங்க. இதில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு தான் பார்ப்பாங்க. இந்த அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துகிற விஷயம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுவே அதனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று தான். திமுகவை வீழ்த்தணும்,
அதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவாங்க. அது மாதிரி மம்தா பானர்ஜி வீழ்த்துறதுக்கு அவங்க பல கணக்குகள் வச்சிருப்பாங்க. அப்போ அடுத்த டார்கெட்டு நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம இல்லை, திமுகவை வீழ்த்துறதான அவங்களுடைய அரசியல் வியூகமே அதானே சார். தமிழ்நாடுன்னு ஓவராலாக பார்க்கும்போது சொல்கிறேன் சார், அவங்களுடைய அடுத்த டார்கெட் லிஸ்ட்டில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு. தேர்தல் வந்து அவங்க எதிர்கொண்டு தானே ஆகணும். அது ஏன் டார்கெட்டுன்னு சொல்லி நம்மளே பதட்டப்படுத்திக்கிடணும். வரட்டும், அவங்க வந்துட்டு தான் என்ன வேல் யாத்திரை நடத்தினாங்க, மக்கள் ஒரு துளியாவது மதிச்சாங்களா? நல்லது செஞ்சால் வரவேற்று பிஜேபி ஆட்சி அமைக்கட்டும் சார், யார் வேணான்னு சொன்னா. பட் இப்படி துரோக அரசியல் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தா நியாயப்படுத்திட்டு ஓடோடி வந்து பேட்டி கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் பிஜேபி இங்கே வளராது, வளரக்கூடாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.